ஸோ சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸு. ஸோ இது இந்த ரூமுக்கெல்லாம் கூட போட முடியுங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு ஆச்சரியம், ஒரு பிரம்மாண்டம் இதெல்லாம் வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாரு ஈசன் இளங்கோ. சேம் டைம் இது சம்திங் டிஃப்ரெண்ட். இது வந்து கிளாத் இல்லை, நீங்கள் வந்து கிளாத்துன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. இது வந்து கிளாத் இல்லை, இது என்னன்னு வந்து எனக்கே தெரியல. இதை வந்து சார்கிட்ட கேட்டால் தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். இது வந்து டஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டஃப்ளக்ஸ். ஓஹோ, என்ன மெட்டீரியல்? இது வந்து பால்கனி கர்டைன். இது வந்து ஒரு விதமான பிவிசி. இது அல்ட்ரா வயலட் கோட்டிங் கொடுத்த ஒரு பிவிசி. இது வந்து பால்கனி கர்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு முன்னாடி அந்த வெயில்லாம் உள்ள வரதை தடுக்கிறதுக்காக போடக்கூடிய ஒரு கர்டைன். இந்த கார் ஷெட்டு முன்னாடி பால்கனியில அந்த மாதிரிலாம் போடக்கூடிய. இப்போ வந்து இது சன்லைட் வந்து தடுத்துக்கும், ஏர் வந்து உள்ள கொண்டு வந்துருங்களா? ஏர் வரும், சூரிய வெளிச்சம் வரும், சூரியனுடைய வெப்பம் வராது. மழை தண்ணி வந்துன்னா மழை தண்ணி பட்டு கசிஞ்சு கீழே இறங்கிடும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, தொடர்ந்து வெயிலே நம்ம அதை வச்சிருக்கிறதுனால அதனுடைய நிறம் வந்து மங்கி போடும் நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுல வந்து யூவி கோட்டிங் இருக்கிறதுனால வந்து அந்த நிறம் வந்து மங்கவே மங்காது, எவ்வளவு நாளும் மங்காது. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த கர்டைன்ஸும் சரிங்க, இந்த மாதிரி வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்கிறதும் சரி, சீக்கிரம் வந்து அழுக்காயிடும். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட். ஏன்னா பார்க்கும்போதே வந்து இந்த மாதிரி டார்க் கலர் போட்டால் கொஞ்சம் அழுக்கான தெரியாது. ஒரு வால்பேப்பராக இருந்தாலும் சரி, அல்லது ஸ்க்ரீன் துணியாக இருந்தாலும் சரி, வெனியல் ஃப்ளோரிங்காக இருந்தாலும் சரி, ஒரு டார்க் கலரை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கலர் எடுத்துக்கலாம், இந்த கலரில் வந்து அழுக்குப்பட்ட தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆமாம், இது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அது அழுக்குப்பட்டா தெரியக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அழுக்குப்பட்டா அதை நம்ம சுத்தப்படுத்திக்கணும். அழுக்க வச்சு நம்ம கொண்டாடிட்டு இருக்க கூடாது. மக்களுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னா, அழுக்குப்பட்டா அது தெரியக்கூடாது, ரொம்ப நாளைக்கு அதை அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நான் சொல்றது தவறா இருந்தா கூட அதை பத்தி எனக்கு வருத்தம் இல்லை. நீங்க வந்து அடர்த்தியான நிறத்தை தேர்வு பண்றதுக்கு வேற நிறைய காரணங்கள் இருக்கு. ஆனா நீங்க இந்த சிந்தனையில எதுவும் பண்ணக்கூடாது. அழுக்குப்பட்டா தெரியக்கூடாது, அழுக்குப்பட்டா தெரியக்கூடாதுன்ட்டு. அழுக்குப்பட்டால் தெரியணும், அதை சுத்தப்படுத்திக்கலாம். அழுக்கு சேர்ந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து கிருமிகள் உருவாகும். அதனால பல விதமான சுகாதார சீர்கேடுகள் ஏற்படும். ஸோ அதனால இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் நீங்க கூடுமான மட்டும் நீங்க வந்து இந்த மாதிரியான அடர்த்தியான நிறங்களை பயன்படுத்துறதை தவிர்த்துட்டு ஒரு அடர்த்தி குறைவான லைட் கலர்ஸை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா ஒரு வெளிச்சத்தையும் ஒரு உற்சாகத்தையும் ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியும் தரும். நீங்கள் கர்டைன் தேர்வு பண்ணுறதா இருந்தாலும் சரி, அல்லது வெனில் ஃப்ளோரிங் தேர்வு பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, வால்பேப்பர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணுறதுக்கு உண்டான பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இன்றைக்கி வந்து இந்த துறையில் இறங்கி, வீட்டு அலங்கார துறையில் இறங்கி கர்டைன்ஸ், வால்பேப்பர், வெனில் ஃப்ளோரிங், டோர் மேட், இன்செக்ட் ஸ்க்ரீன், நெட்லான் இன்செக்ட் ஸ்க்ரீன், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்கோம். அது இந்த தீபாவளி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம துணி எடுக்கிறோம், பட்டாசு வெடிக்கிறோம், ஸ்வீட் சாப்பிட்றோம். பட் நம்ம இருக்கிற இடத்த பற்றி யாருமே கவலைப்படுறதில்ல. தீபாவளி நேரத்தில் சிலர் யோசிப்பாங்க, 2 நாள் போய் எங்கேயாவது போய் கொடைக்கானலில் தங்கலாம், இல்லை ஏற்காட்டில் தங்கலாம், ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்கலாம் அப்படின்ட்டு. எதுக்காக அப்படி யோசிக்கிறாங்க? அங்கே போனால் அந்த இடம் அழகாக இருக்குது, அங்கே போனால் நல்லா இருக்கலாம், பீஸ்ஃபுல். ஏன் நம்ம வீட்டை அந்த மாதிரி மாற்றிக்க முடியாது?